வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குள்ளே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் ஃபில் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் WBOட 19வது மேட்ச்சு மும்பை உமனுக்கும் குஜராத் உமனுக்கும் இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி யார் செமிஃபைனலிஸ்ட், ஸோ யார் இந்த இதில் அலைவாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டு ஃபிக்ஸு ஆயாச்சு. ஆல்ரெடி பெங்களூர் உமனும் UP உமனும் வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மேட்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ லெவலில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன் டைமில் சில விஷயங்களை தீர்மானம் பண்ண வேண்டியது வரும். மெயின் பிளேயராக இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸை கூட ரெஸ்ட் பண்ணிவிட்டு புது பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ நம்ம டேபிள் அமைப்பு மற்ற சில அமைப்புகள் தெரிஞ்சவங்க இதை ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற பட்சத்தில் குறைவாக டீம்ஸ் யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் ரிஸ்கியான டீம்ஸாக யூஸ் பண்ணுறது, ஸோ இதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில விஷயங்கள் மாறும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நமக்கு ஃபேவராக இல்லாமல் கூட போகலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கட்டும். அது ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமராக நம்ம கொடுத்துடலாம். ஸோ எப்படி வேணாலும் சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால் நம்ம சேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இருக்கிற லெவலுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதை பொறுத்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கேப்டன் ஆப்ஷனும் மற்ற சில விஷயங்கள் ஹிண்ட்டு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு இந்த ப்ரிடிக்ஷன் இந்த லெவலை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? வழக்கம் போல் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியே கேப்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போது பேட்டர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளெல்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டு ஒரே மாதிரியான பேஸில் டோட்டலாக மூவ் ஆகாது. சில மாற்றங்கள் சில இடங்களில் மாறும். ஸோ அதை ஃபைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி மேட்ச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி சொல்லியிருந்தோம். பிளேயர்ஸ் மாறிச்சு கேப்டன் ஆப்ஷனில், பட் பேட்டிங்கில் தான் கேப்டன் VC ரெண்டுமே வந்திருந்தது. பிச்சு கண்டிஷன் ப்ளஸ் நம்ம அமைப்பு, ஸோ இதெல்லாமே பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரியாமல் கமெண்டில் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதனால் எனக்கு நட்டமாக போகிறதில்ல, உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் சில மேட்ச்சுக்கான ப்ரிவியூ கூட தப்பாக போகலாம். ஸோ அதுவும் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ணுறோம், அப்படியே நடக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்டபுளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸை போடணும். எனக்கு ஸோ என்ன தான் இருந்தாலும் பேட் கமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே இன்செர்ட் ஆகும். ஸோ அது எதுக்குப்பா நம்ம போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போலயே இது கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்சுக்கு எங்கே இருக்குது. ஸோ இது நியூ கிரவுண்டு, ஸோ அதையுமே சொல்லிடலாம். ஸோ லக்னோவில் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆன் டைம் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போது இந்த மேட்ச்சு முக்கியமாக 2-3 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, இந்த மேட்ச்சு லெவல்ஸில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, ட்ராக்கை எப்படி கொடுக்க போகிறாங்க. ஸ்டேடியம் மும்பை, ஓகே, அதோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்சஸை வச்சு. பட் ஆனால் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக நடந்த UPயில் நடந்த லக்னோவில் நடந்த மேட்சஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். லக்னோ பிச்சை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு. லோயஸ்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், விக்கெட் இருக்காது, ரன்னும் வராது. ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் லக்னோவில். ரொம்ப டவுன் ட்ராக் அப்படிங்கிறது தான் லக்னோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டாக ரெடிமேடாக பிச்சை ரெடி பண்ணுற விஷயம் நிறையா நடக்குது. ஸோ நல்ல ஸ்கோர் வந்துக்கூடிய மேட்சஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது போல் தான் மும்பை எப்போவுமே ஆவரேஜ் ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக் தான். பட் அதோட நேச்சர் தன்மையில் இருந்தால் தான் அந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ ட்ராக் ரொம்ப முக்கியம். ரெட் சாயிலா பிளாக் சாயில் தான். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளாக் சாயில் பிச்சு லக்னோவில் இருந்திருந்ததுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுனேன் அந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரியே மேட்ச் போயிருக்கும். பட் ரெட் சாயில் தான் நிறையா யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நல்லா ரன் வந்துச்சு. ஸோ அதே தான், ட்ராக் ரொம்ப முக்கியம். ட்ராக்கை பற்றியான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம்.
ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கங்க. ஆன் டைம் ட்ராக்கை செக் பண்ணி டீம் போடுறது எப்படி அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அது இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போ எத்தனை விஷயங்கள் இருக்குது, லெவல்ஸ் என்ன ஆக போகுதுங்கிறது இருக்குது, ட்ராக் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இப்போது இதே லெவல் இருந்துச்சுன்னா எப்படிலாம் கேப்டன் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கேப்டன் சாய்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பிளேயரில் கேப்டன் வந்துச்சா அப்படின்னா இல்லை. நம்ம யார் யாரை கொடுத்துருந்தோம், மந்தனா, அதுக்கப்புறம் ஸோ லெவல்ஸில் சேஞ்ச் இருந்துச்சு. இதுதான் மாற்றுச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கேப்டன் ஆப்ஷன் கொடுத்த பிளேயர்லேயும் ஒரு பிளேயர் லெவலில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரவுண்டர் கேட்டகரி சி ஹென்ரி, ஜி ஹாரிஸ், ஸோ பெர்ரி, தீப்தி சர்மா, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் ட்ரீம் டீம் வந்தாங்களே ஒழிய கேப்டனாக வரல. மந்தனா ட்ரீம் டீமே என்ட்ரு ஆகலை. ஓகே, ஸோ பட் ஆனால் அதே இடத்துல இருந்த ஒரு பிளேயர் தான் கேப்டன் வந்திருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மேட்ச்சு அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறுதிக்கட்ட மேட்சஸ். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேத் மோனி, ஹர்லின் டியோல், டாட்டின். ஸோ என்னுடைய கேப்டன் ஆப்ஷனில் இந்த டீமில் குஜராத் உமனில் பேத் மோனி, ஹர்லின் டியோல், டாட்டின். ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் கேப்டன் ஆப்ஷன். ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம். ஸோ அது ஏன் என்ன எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் பின்னாடி. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம அமைப்புப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய கேப்டன்ஸ் அப்படின்னா பேத் மோனி, ஹர்லின் டியோல், டாட்டின். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அதே மும்பை உமனை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இது நம்ம அமைப்பில் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஹர்மன்பிரீத் கபூர், மேத்யூஸ், அமிலாக்கர். ஸோ இந்த 3 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 2 டீம்லேயும் 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அமைப்புப்படி கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 2 கேப்டன் ஆப்ஷன் உங்கள் சாய்ஸில் நீங்கள் எடுத்துக்கங்க. பிளேயர்ஸ் அதிகமாக தெரியும். பட் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நான் இந்த மேட்ச்சுக்கு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நம்ம அமைப்புப்படி இந்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிரவுண்டோட விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த மேட்ச்சு நல்லா ஸ்கோர் தரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வேறு ஒரு சின்ன விளக்கமாக கொடுத்தோன்னா, நல்லா ஸ்கோர் வர்ற மாதிரியான ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பிளேயர்ஸை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் டெத்தில் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அமிலாக்கரும் அதுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இவங்க எல்லாமே பேட்டிங் ஆப்ஷனில் வர்றது. இன்னுமே தெளிவாக யோசிக்கணும் அப்படின்னா நல்லா ரன் வரும்போது பேட்டிங் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் கேப்டனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸ் யூனிவர்சல் கேப்டன். ஸோ இதுவும் நடக்கும். சில நேரத்தில் நம்ம ப்ரிடிக்ஷன் பொய்யாகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டாப் பிளேயர்ஸு கேப்டனாக வர்றது. ஓகேங்களா? இவங்க டிஃபால்ட் கேப்டன் ஆப்ஷனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. உங்கள் சாய்ஸ். என்னுடைய சாய்ஸில் நான் அவங்கள இந்த மேட்ச் கேப்டன் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பேட்டிங் பேஸ் மேட்ச்னால் இந்த 3 பிளேயர். ஸோ பவுலிங் பேஸ் மேட்ச் போகுது அப்படின்னா மிடில் வரக்கூடிய இந்த 3 பிளேயர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பவுலிங் ப்ளஸ் மிடில் பேட்டர் தான். பட் சேசிங் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும்போது மிடில் நல்லா ஸ்கோர் பண்ணுற விதம் இதெல்லாம் நடக்கலாம். ஓகேங்களா? இப்படி பிரிச்சுக்கணும். இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா தெரியுது அப்படிங்கிறதுக்காக குழப்பிக்க வேண்டியதில்லை. பேட்டிங் பேஸ் ட்ராக்கா பவுலிங் பேஸ் ட்ராக்கா அப்படிங்கிறத வச்சு ஆன் டைமில் இதை டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா நியூ கிரவுண்டு நியூ ட்ராக்காக இருக்க போகுது. ஓகே, இப்போ பிக் பண்ணுறது எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக அதை பிக் பண்ணுறது 100% சக்ஸஸ் கொடுக்குதா அப்படின்னா இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகே, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 1 or 2 மோஸ்ட்லி ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு அதிகம். பேத் மோனி டிஃபால்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் பாட்டியாவை பிக் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன லைனப்பில் எப்படி பாட்டியாவை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். லாஸ்ட் மேட்ச்சு ரொம்ப டவுன் தி ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அது போலவே இருந்துச்சுன்னா திரும்ப பாட்டியாக்கான வாய்ப்பு இல்லை தான். மும்பையை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பேத் மோனி டிஃபால்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கபூர் இந்த மேட்ச் உள்ள வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ லைன் ஆஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தால் கூட நம்ம அமைப்பில் இதே லெவல் தொடரும் பட்சத்தில் கபூர் ட்ரீம் டீம் என்ட்ராகி இந்த மேட்ச்சு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதே மாதிரிங்க ஹர்லின் டியோல் 2 டீமும் ஹைப் பண்ணுறாங்க, ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹர்லின் டியோலை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ கபூர் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாகும். அதுக்கப்புறம் 1 or 2 பிளேயர்ஸ் பேட்டிங்கில். ஸோ 2 பிளேயர் அதிகபட்சம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்க தான் வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்து. ஹர்லின் டியோல், லிட்ச்ஃபீல்டு, சஜனா, ஹேமலில் தான். ஸோ இந்த ஃபுல்மாலிக்கு வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ 1, 2, 3, 4. ஸோ இந்த ஒரு 4 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம சேஃபாக இருக்கிற ஹர்லின் டியோல் எடுத்திருக்கோம். ஹர்லின் டியோல் கட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். பட் லாஸ் ஆகுறாங்க குஜராத் அப்படின்னா அவங்க வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக இந்த பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு தான். இந்த ஒரு 5 பிளேயர். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு டீம் ஒன் சைடாக போகுது அப்படிங்கிற மாதிரி மேட்சாக இருந்தால் ஒரு பிளேயர் கட் ஆகலாம். ஸோ அது என்சீவர் கார்டனரில் ஒரு பிளேயர் கட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ சேஃபாக அவங்கள எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்கோம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு இஸ்மாயில் இந்த மேட்ச் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2 பிளேயரை உங்களுடைய சாய்ஸில் எடுக்கிறது பெட்டர். இங்கே இருக்கக்கூடிய கிரெடிட் அமைப்பு இதெல்லாமே. ஸோ அதில் குறிப்பிட்டு ஒரு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பி மிஸ்ரா, தனுஜா கன்வரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பி மிஸ்ரா, தனுஜா கன்வரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 பிளேயரில் ஸோ அதில் ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய நேரங்களில் லெவல்ஸும் மாறும். ஸோ இந்த விஷயமெல்லாம் இருக்குது. பி சிசோடியா, இன்னொரு மேக்னஸிங். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ பி சிசோடியா, மேக்னஸிங். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 1, 2, 5, 3. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அல்லது பேட்டிங்கில் ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு பவுலிங்லேயும் ஆல்ரவுண்டரையும் இன்னொரு பிளேயர் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி சில ரொட்டேட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டரில் 4 பிளேயர் வர்றாங்க அப்படின்னா அப்போ பேட்டிங்கில் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். அதை ட்ராக்கை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிக்கங்க. அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு சின்ன டெமோ டீம். இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பவுலிங் கேட்டகரியில் தனுஜா கன்வருக்கு பொதுவாக பி மிஸ்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ சிசோடியாவுக்கு பொதுவாக எம் சிங். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை புரியல அப்படின்னா புரிஞ்சுட்டு பாருங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பேட் கமெண்ட்ஸை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.